இன்றைக்கி அன்னை ஃபுட் ப்ராடக்ட்ஸில் மதியம் வரைக்கும் என்னென்ன வேலை நடந்துச்சுன்னு பார்க்கலாமா. காலையில் வந்தோடனே கடையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜையை போட்டாச்சுங்க. அடுத்த வேலை என்னங்க, சம்மர் சீசன் ஆச்சு. நம்ம மசாலாவுக்கு என்னென்ன பொருள் காய வைக்கணுமோ எல்லாமே மல்லி மிளகாய் எல்லாம் காய வச்சாச்சுங்க. அடுத்து இன்றைக்கி சேனலுக்கு ஏதாவது வீடியோ எடுக்கிற வேலை இருந்தால் அந்த வேலையை முடிச்சுருவோம். வீடியோ எடுத்து முடிச்சுட்டு இன்றைக்கி என்னென்ன ஆர்டர் வந்திருக்குன்னு பார்த்து செக் பண்ணி பேக் பண்ணி வச்சுருவாங்க. ஆர்டர்லாம் பேக் பண்ணி வச்சாச்சுங்க. ஈவினிங் போகும்போது கொரியர் போட்டுடலாம். இதுக்கப்புறம் வீடியோ ஏதாவது எடிட் பண்ணுற வேலை இருந்தால் வீடியோ எடிட் பண்ணிவிட்டு கடையில் வர கஸ்டமர்ஸையும் கவனிச்சுட்டு இருப்பேன். அவ்வளோதான். மதியம் லஞ்சுக்கு நீ வீட்டுக்கு போய்ட்டு ஒரு ரெசிபி வீடியோ பார்க்கலாம் வாங்க. கடாயில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி வச்சுருக்கேங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு 6 பல் பூண்டு, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு 3 முட்டை சேர்த்துருக்கேங்க. முட்டை நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு கடைசியாக பெப்பர் தூளும் கறி மசாலா தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிடலாம். சாதத்தோடு பிணைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்குங்க. ட்ரை